Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவென்ஸ். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு உண்மை சம்பவம் உண்மையிலே ரொம்பவே ஒரு பயங்கரமா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு இன்சிடென்ட்டை எனக்கு கேட்கும் போதும் இப்படிலாம் பண்ணுவாங்களா, அதுவும் கூட இருக்கிறவங்களே இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு நானும் கொஞ்சம் தகச்சு போயிட்டேன். என்னடா ஆஹா ஓஹோன்னு பேசுறானே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ண இன்சிடென்ட்ல இதுவும் கண்டிப்பா ஒரு பெஸ்ட் இன்சிடென்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பேய் சம்பவத்தோடு தான், சொல்ல போனா ஒரு ஜின் சம்பவத்தோடு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அண்ட் எனக்கு தெரியாது இந்த ஒரு சம்பவம் மேபி அரை மணி நேரமா இல்ல 40 நிமிஷம் போகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா நீங்க ஸ்பெண்ட் பண்ற இந்த ஒரு டைம் உங்களுக்கு வேல்யூபிளா இருக்கும் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன். அண்ட் ஆன்லைன் ஸ்டோரின்னு கேட்காதீங்க, ஏன்னா நம்ம தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. அதுல இருக்கிற மேட்டர் தான் ஆன்லைன் ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலங்க, அதை நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் தாமஸ். இந்த பேய் பயங்கர சம்பவம் தாமஸ் இவருக்கு நடக்கல, இவருடைய அக்காவுக்கு தான் நடந்திருக்கு. பட் உண்மையிலேயே அந்த அக்கா இவருடைய சொந்த அக்காவான்னு கேட்டீங்கன்னா சொந்த அக்கா இல்ல. ஒரு சில வருஷமாவே பார்த்தீங்கன்னா தாமஸ் அவங்க அம்மா அந்த அக்காவை தன்னுடைய சொந்த பொண்ணு மாதிரி தான் வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு காரணமும் வந்திருக்கு. சரியா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா அவங்களுடைய அம்மா, அதாவது ஒரிஜினல் அம்மா, அவங்களுக்கு உடல் ரீதியா பல பிரச்சனைகளும் இருந்திருக்கு. இந்த டயாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் ஒரு சில மாசமா அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருந்தாங்க. பட் டயாலிசிஸ் பண்றது அந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்காதனால கொஞ்ச நாள்லயே அவங்களும் இறந்தும் போயிடுறாங்க. இதுல இறந்து போற ஸ்டெல்லாவோட அம்மாவும் தாமஸ் இவங்க அம்மாவும் ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டெல்லா அவங்க அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி தாமஸ் அவங்க அம்மா கிட்ட, அதாவது அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு சத்தியத்தையும் வாங்கியிருப்பாங்க. அது என்னன்னா, இதுக்கப்புறம் நான் பிழைக்க மாட்டேன், நான் இறந்து போயிட்டேன்னா என் பொண்ணுக்கு யாருமே கிடையாது, இதுக்கப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் என்னுடைய பொண்ணு உன் பொண்ணு மாதிரி தான் நீ வளர்க்கணும், எக்காரணத்து கொண்டும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவளை நீ விட்டு கொடுக்க கூடாது, ஸோ உன் பொண்ணு மாதிரி நீ வளர்க்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த தாமஸ் அவங்க அம்மா கண்டிப்பா என் பொண்ணு மாதிரியும் அவளை நான் வளர்க்குறேன் அப்படின்னு சத்தியமும் பண்ணி கொடுக்குறாங்க. இதுல இருந்து 1-2 நாள்ல ஸ்டெல்லா அவங்க அம்மாவும் இறந்தும் போயிடுறாங்க. இப்படி ஸ்டெல்லா அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வழக்கமா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டெல்லா இவங்களும் தாமஸ் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. தாமஸ் இவரும் ஸ்டெல்லா அவங்கள தன்னுடைய சொந்த அக்கா மாதிரி தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இப்படி இந்த இடத்துல தாமஸ் ஸ்டெல்லா இவங்க 2 பேருமே தம்பி அக்கா அப்படின்ற ஒரு பாண்டிங்ல ரொம்பவே நல்லாவும் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இவங்க லைஃப் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா ஸ்டெல்லா இவங்களுக்கு இந்த பேய் கதை கேட்கறது, பேய் புக்கு படிக்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும். குறிப்பா சொல்ல போனா அந்த சமயம் நம்ம பேக் டு ரிவென்ஸ் சேனல்ல போஸ்ட் பண்றேன் ரியல் லைஃப் இன்சிடென்ட்லாம் நிறைய அவங்களும் பார்த்திருக்காங்க. சொல்ல போனா ஸ்டெல்லா இவங்க தான் இந்த சேனல்ல இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு அவருடைய தம்பியான தாமஸ் அவருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அப்போ தாமஸ் இவர் எதிர்பார்க்கல தன்னுடைய அக்காவோட உண்மை சம்பவம் இந்த சேனல்ல வரப்போகுது அப்படின்னு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2 பேருமே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றோம் ரியல் லைஃப் இன்சிடென்டா இருக்கட்டும், இது மட்டும் இல்லாம பேய் படமா இருக்கட்டும், ஒரு சில புக்ல பேய் கதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்த அவங்களும் ரொம்பவே ஆர்வத்தோட படிச்சுட்டும் இருக்காங்க. சொல்ல போனா இவங்க 2 பேருக்கும் இந்த பேய் கதை கேட்கறது படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். இப்படியே ஸ்டெல்லா இவங்களும் காலேஜ் படிச்சுட்டும் இருக்காங்க. சரியா லாக்டவுன் 2020 அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா இவங்களும் காலேஜ் லைஃபையும் முடிக்கிறாங்க. ஸோ காலேஜ் லைஃப் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வேலை எதுவும் போக முடியாது, ஏன்னா லாக்டவுன் அப்படின்றதுனால எல்லாருமே கொஞ்சம் சைலண்டாக தான் இருக்காங்க. பட் 2020 கடைசியில இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனில இன்டர்வியூ எடுக்கிற வேலைலாம் போயிட்டு இருந்திருக்கு. அந்த சமயம் ஸ்டெல்லா இவங்களும் நிறைய கம்பெனில அப்ளை பண்ணியிருக்காங்க வேலைக்காக. அண்ட் ஒரு சில கம்பெனில ஆன்லைன் மூலியமா இவங்களும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா 2021 இவங்களுக்கு பெங்களூர்ல ஒரு கம்பெனில, ஒரு ஐடி கம்பெனில வேலையும் கிடைக்குது. ஒரு நல்ல பேக்கேஜ், நல்ல சேலரியில இவங்களுக்கும் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்த வீட்டுல தாமஸ் அவங்க அம்மாட்டையும் சொல்றாங்க. அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பட் ஒரே ஒரு கஷ்டம், இப்போ வேலைக்கு போறதா இருந்தா இவங்க பெங்களூர் போயிட்டு அங்க ரூம் எடுத்து தங்கி அங்க இருந்து தான் வேலைக்கு போற மாதிரியும் இருக்கும். ஸோ பொண்ணு தனியா சமாளிப்பாளா, ஏன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன் என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது எப்படி நான் தனியா விடுவேன் அப்படின்னு இவங்களும் யோசிக்க. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்களும் மனசை தேத்திட்டு சரிம்மா நீ பெங்களூர்
பெங்களூர் போயிட்டு வேலை பாரு அப்படின்னு அதுக்குண்டான அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டே இருக்க. இப்படி இன்னைக்கு நைட்டு இவங்க பெங்களூர் கிளம்ப போறாங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் போல பாத்தீங்கன்னா ஸ்டெல்லா அவங்களுக்கு ஒரு ஃபோன் காலும் வருது. யாருன்னு எடுத்து பேசினா ஸ்டெல்லாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க அம்மா தான் கால் பண்றாங்க. இந்த மாதிரி நீ தங்கி இருக்கிற வீட்டுக்கு வெளியில் தாமா இருக்கேன், இன்னைக்கு நீ ஊருக்கு போறேன்னு தெரிஞ்சது, அதான் சும்மா உன்னை பார்த்துட்டு போலாம் வந்தேன் அப்படின்னு ஸ்டெல்லா அவங்க ஃப்ரெண்டோட அம்மா வந்திருக்காங்க. ஸோ ஸ்டெல்லா இவங்களும் என் ஃப்ரெண்டோட அம்மா தான் வந்திருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு வீட்டில இருந்து வெளியிலயும் வராங்க. வெளியில வந்தா அவங்க அம்மா கையில ஒரு பார்சல், ஒரு கிஃப்ட் பாக்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டெல்லாவை பார்த்து விசாரிச்சுட்டு அவங்க கிட்ட இந்த கிஃப்டையும் கொடுக்குறாங்க. கிஃப்டை கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த கிஃப்டை அவசரப்பட்டு இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணாதுமா, நீ பெங்களூர் போறல, அங்க போயிட்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பொறுமையா ஓப்பன் பண்ணு, கண்டிப்பா இதுல இருக்கிற கிஃப்ட் உனக்கு பிடிக்கும், அந்த கிஃப்ட் உன் வாழ்க்கையில நிறைய விஷயத்த மாத்த போகுது அப்படின்னு அந்த சமயம் ரொம்பவே பாசிட்டிவா சொல்ற மாதிரி நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸ்டெல்லா இவங்களுக்கும் கண்டிப்பாமா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நாங்க போய் தான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் எடுத்து அவங்களும் பேக் உள்ள வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் ஸ்டெல்லா இவங்களும் பெங்களூருக்கு பஸ்ல கிளம்பியும் போறாங்க. அண்ட் இதுல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துருப்பேன், இந்த கிஃப்ட் யாரோட சார்பா கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெல்லாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க அம்மா தானே வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல ஸ்டெல்லாக்கும் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதனால ரெண்டு பேருமே கொஞ்ச நாளா பேசுறது இல்லை, ஏன் டச்சில் கூட இல்லை. அதனாலதான் இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க அம்மாவும் வந்து அந்த பொண்ணோட சார்பா, அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்டோட சார்பா இந்த கிஃப்டையும் அந்த அம்மாவே வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி ஸ்டில்ல இவங்களும் ரொம்பவே சேஃபா பெங்களூருக்கு வந்துடுறாங்க. ஆல்ரெடி பெங்களூருக்கு வரதுக்கு முன்னாடி பெங்களூர்ல ஸ்டெல்லாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, தனியா ரூம் எடுத்தும் தங்கி இருக்காங்க. அவங்க கூட தான் இப்போ ரூம் ஷேர் பண்ற மாதிரி பேசி வச்சுட்டு இப்போ அந்த ரூமுக்கு வந்துட்டாங்க. எல்லாத்தையுமே செட் பண்ணி பெங்களூருக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் தாமஸ் அவங்க அம்மாக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி நான் சேஃபா வந்துட்டேமா, எந்த பிரச்சனையுமே இல்லை, அப்பப்போ நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஸ்டெல்லா அவங்க வேலைக்கு போறதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி பெங்களூர் ரீச் ஆன உடனே அவங்க பேக்கேஜ் அந்த பேக்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இதுல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே அடுக்கி வைக்கலாம், துணி எல்லாத்தையுமே அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு அதுல இருக்கிற துணி எல்லாத்தையுமே எடுத்து அங்க இருக்கிற கபோர்ட்லயும் வச்சிட்டு இருக்க. அப்போ இவங்க பேக்ல இருந்து துணியெல்லாம் எடுக்கும்போது அந்த கிஃப்ட் பாக்ஸும் கீழே விழுது. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இந்த கிஃப்ட் பாக்ஸும் ஸ்டெல்லா இவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க பார்த்துட்டு, ஏய் என்னடி கிஃப்ட் எல்லாம் யாரு உன் பாய் ஃப்ரெண்டு கொடுத்தானா அப்படின்னு கேட்க. ஆனா ஸ்டெல்லா இவங்களும் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லடி, என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட அம்மா தான் கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க, ஆக்சுவலா நாங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறது இல்ல, சமாதானப்படுத்துறதுக்காக தான் இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட் அப்படியே பாக்குறாங்க. இப்போ ஓபன் பண்ணலாமா இல்ல அடுத்த நாள் ஓபன் பண்ணலாமா அப்படின்னு. ஆனா இந்த புக்கு இப்ப அவசர அவசரமா பிரிக்க வேண்டாம், முதல்ல இங்க இருக்கிற திங்ஸ் இந்த பொருள் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு பொறுமையா நைட்டு போல இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துணிமணி எல்லாத்தையுமே அடுக்கி வைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கம்பெனிக்கு போயிட்டு அங்க இந்த ஜாயினிங் ப்ராசஸ் எல்லாம் முடிக்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கும் வராங்க. ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிட்டு நைட்டு ஒரு 10 மணி போல அந்த கிஃப்ட் ஞாபகம் வருது. அந்த கிஃப்ட் எடுத்து இப்போ ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள ஒரு புக்கும் இருக்கு, ஆனா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாவும் இருக்கு, ஆனா அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. என்ன இது புக்கு பாக்குறதுக்கே நல்லா இருக்கு அப்படின்னு இவங்களும் அந்த புக்கை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த புக்கோட பேர் என்ன, இந்த புக்கை யார் எழுதுனா, ஆர்த்தர் பேர் என்ன, அவர் எந்த ஊர் அப்படின்னு எந்த விதமான விவரமும் கிடையாது. அப்படி என்ன புக்கா இருக்கும் அப்படின்னு அந்த புக்கை ஓபன் பண்ணி ரேண்டமா ஒரு சில பேஜில் இருக்கிற அந்த வார்த்தைகள்லாம் படிச்சு பார்க்கும்போது ஸ்டெல்லா இவங்களுக்கும் புரிஞ்சிருக்கு, ஆட்டா டேய் இது பேய் கதை இருக்கிற புக்குடா அப்படின்னு இவங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆகுது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல, ஸ்டெல்லா இவங்களுக்கும் இந்த பேய் வீடியோ பார்க்கறது, பேய் கதை கேட்கறது, படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு. ஆனா இந்த புக்கில் ஆர்த்தர் யாரு, புக்கோட பேர் என்ன, இப்போ ஒரு சில ஹாரர் புக்கில் எக்ஸாம்பிள் சொல்றேன், மர்ம தேசம் அப்படின்னு அந்த புக்கோட பேர் போட்டிருக்கோம். அந்த மாதிரி இதுல எதுவுமே இல்லையே அப்படின்னு இவங்களை யோசிக்க, சரி எது இருந்தா என்ன, நமக்கு தான் பேய் கதை இருக்கு அப்படின்னு அவங்களும் அந்த ஃபர்ஸ்ட் பேஜை ஓபன் பண்ணி பார்த்தா Day 1 அப்படின்னு போட்டு அதுல ஒரு சில கதைகள் எல்லாம் எழுதியும் வச்சிருக்காங்க. அப்படியே அடுத்தடுத்த பேஜை புரட்டி பார்த்தா அதுல Day 2 அண்ட் Day 3 அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 30 நாள் வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு, அந்த பேய் கதையில என்னென்ன இருக்கு அப்படின்னு 30 நாளா பிரிச்சு எழுதி வச்ச மாதிரியும் இருக்கு. இதை பார்த்த ஒரு ஸ்டெல்லா இவங்களுக்கும் செம்ம, அடுத்த ஒரு மாசத்துக்கு நமக்கு பொழுது போறதுக்கு இந்த ஒரு புக் இருக்கு, நாம பொறுமையா Day 1ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு அந்த டேல மட்டும் படிப்போம், அடுத்த டேல Day 2 பத்தி படிக்கலாம் அப்படின்னு இவங்களும் அந்த புக்கு பொறுமையா படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஸ்டெல்லா இவங்களுக்கு தெரியாது இந்த புக்கில் தான் ஸ்டெல்லா இவங்களுடைய வாழ்க்கையும் தலைகீழ மாறப்போகுது அப்படின்னு.
ஸ்டெல்லா இவங்களும் அந்த டே ஒன்கான கதையை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையில இருக்கிற ஒரு வரியும் நமக்கு விலாவரியா சொல்லல, ஓவராலா என்ன இருந்தது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஜின் சம்பந்தப்பட்ட கதை. ஒரு ஜின், கெட்ட ஜின் ஒரு குடும்பத்துல போச்சுன்னா அந்த குடும்பத்துல என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும், அதனால அந்த குடும்பத்துல என்னென்ன விளைவுகள் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு அந்த புக்லயும் எழுதிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த ஜின் புகை இல்லாத நெருப்பாலான ஜின் அப்படின்னு இந்த ஜின்களை பத்தி ஆல்ரெடி ஜின்களை பத்தி நாம நிறைய விஷயத்த பார்த்திருக்கோம். அதே மாதிரிதான் இந்த புக்லயும் ஜின்களை பத்தி ஆரம்பத்துல ஒரு சில குறிப்புகள்லாம் எழுதியும் இருக்கு. இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது ஸ்டெல்லா இவங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ஏன்னா அப்போ வரைக்கும் ஸ்டெல்லா இவங்களுக்கு ஜின்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாம இருந்திருக்கு. இப்படி அடுத்த நாள் அப்படின்னு டே 2 டே 3 அப்படின்னு அந்த வாரத்துக்கு உண்டான 7 பக்கம் வரைக்கும் அவங்களும் படிச்சிருக்காங்க. இந்த 7 பக்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜின் அந்த வீட்டுக்குள்ள வந்ததுன்னா என்னென்னலாம் பண்ணும், யாரை டார்கெட் பண்ணும் அண்ட் யாரெல்லாம் கொல்லும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களும் எழுதியிருக்கு. இந்த மாதிரி அந்த புக்கை ஒரு வாரம் படிச்சு முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த ஒரு வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா இவங்களும் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்திருக்காங்க, ரொம்பவே தெளிவாக இருந்திருக்காங்க. ஆஃபீஸ் போகிற விஷயமா இருக்கட்டும், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், ஏன் ரூம்ல இப்போ தங்கி இருக்கிற இன்னொரு பொண்ணு இருக்காங்களே அவங்க ஃப்ரெண்டு, அவங்க கிட்ட கூட ஆரம்பத்தில் நல்லா பேசிட்டு இருந்தவங்க சடனா அந்த ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. ஆனா இந்த ஒரு விஷயத்த கூட இருக்கிற அந்த ரூம்மேட் அவங்களுக்கு சும்மா ஏதோ இவ பேய் கதை படிக்கிற போல இருக்கு, அந்த பேய் கதைக்கு ஏத்த மாதிரி நம்மள பயமுறுத்த ட்ரை பண்றா அப்படின்னு அவங்களும் அதை பெருசா எடுத்துக்கல. இதுக்கப்புறம் 2 பேர் இருக்க அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பெண்கள், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரூமை ஷேர் பண்ணி அப்படி இப்படின்னு ஒரு 4-5 பேர் இருந்துட்டு இருக்காங்க. பட் ஸ்டெல்லா இவங்க அந்த ரூம்ல இருக்கிற யாருக்கிட்டையுமே ஒழுங்கா பேசுறதும் இல்லை, எல்லாருமே அவாய்ட் பண்ற மாதிரி வந்திருக்காங்க. ஏன் ஆஃபீஸ் போனா கூட அங்க சுத்தமா யார் கூடயும் பேசுறது இல்லை. இந்த ஒரு விஷயத்த கூட இருக்கிற ரூம்மேட்ஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி, ஏய் என்னடி ஆச்சு சடனா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றேன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஸ்டெல்லா இவங்க மூஞ்சால் அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்றாங்க. அது என்னன்னா, என்ன தனியா விட்டுருங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன், உங்க வேலையை நீங்க பாத்துங்க, சும்மா என்ன தொந்தரவுலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொல்ல, பட் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏய் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சொல்லு, ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், எல்லாருமே இங்க தான் தங்க போறோம், இந்த மாதிரி ஒருத்தர் மூஞ்ச தூக்கி வச்சிருக்கிறது இங்க நல்லா இருக்காது, ஸோ ஏதாச்சும் இஷ்யூவா இருந்தா சொல்லு, அதை இப்பவே கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, பட் ஸ்டில்லா இவங்களும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை தனியா விடுங்க, இதுக்கப்புறம் எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்கள அவாய்ட் பண்ற மாதிரி பேச, இது அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு, கொஞ்சம் வெறுப்பாவும் இருக்கு. சரி கொஞ்ச நாள் விட்டா அவளே சரியாயிருவா அப்படின்னு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே ரிலாக்ஸா இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சாப்பிட்டு அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஸ்டெல்லா இவங்க தூங்குற மாதிரி தெரியல, சரி இவ எப்ப வேணாலும் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இந்த டீம்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு ஆரம்பத்துல இவங்க கூட தான் ரூம் ஷேர் பண்ணிருப்பாங்க. அவங்களோட நேம் பிரியா. இவங்க நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சா டிஃப்ரெண்டா சத்தம் கேட்கவும் ஆரம்பிச்சிருக்கு. யாரோ முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ அந்த சத்தம் கேட்ட உடனே பிரியா இவங்களும் சடனா எந்திரிச்சு சுத்தி முத்தி பார்த்தா அந்த ரூம் ரொம்பவே நார்மலா தான் இருக்கு. ஆனா அந்த ரூமோட லைட் இன்னும் ஆஃப் ஆகல. சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பிரியா இவங்களும் எந்திரிச்சு போய் தண்ணியும் குடிக்கிறாங்க. அப்படி தண்ணி குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா பிரியா இவங்களுக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அது என்னன்னா, இந்த ரூமோட கார்னர், அதாவது மூலையில பாத்தீங்கன்னா ஸ்டெல்லா இவங்க தரையில உட்காந்து அந்த புக்கை அப்படின்ற மாதிரி பார்த்து படிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே பிரியா இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏய் என்னடி பண்ற, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஆனா ஸ்டெல்லா அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட வரல. இருந்தாலும் பிரியா இவங்க என்ன சொல்றாங்க, ஏதோ இடமே இல்லாத மாதிரி அந்த மூலையில உட்காந்து படிச்சுட்டு இருக்க, டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, உட்காந்து படிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, ஆனா இருந்தாலும் ஸ்டெல்லா எந்த வித ரியாக்ஷனுமே இல்லாம மும்முரமா அந்த புக்கை தான் பார்த்து படிச்சுட்டும் இருக்காங்க. என்ன இவ இவ்வளோ சொல்றேன் கண்டுக்கவே மாட்டாளே அப்படின்னு பிரியா இவங்களுக்கு கொஞ்சம் கோபமும் வருது. அப்படியே அந்த கோபத்தை கட்டுப்படுத்திட்டு அங்க இருந்து ஸ்டெல்லா அவங்க கிட்டயும் போறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லைல்ல. அப்படியே பொறுமையா கையை எடுத்துட்டு போயிட்டு ஸ்டெல்லா அவங்கள உசுப்பி, ஏய் என்னடி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனா இப்போ ஸ்டெல்லா ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த கோவம் எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2 பேர் பயங்கரமா அடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆர்குமெண்ட்ல திட்டிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி திட்டல. ஆனா அந்த அளவுக்கு கோவத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்தினா எப்படி இருக்கும்? என்ன எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, என் பேச்சுக்கு வராத, இதுக்கப்புறமா நீ என் பேச்சுக்கு வந்தனா உன் வாழ்க்கையில நீ பல இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஸ்டெல்லா பிரியாவை எச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பிரியா அவங்களுக்கு மனசு கஷ்டமாவும் இருக்கு, ஒரு சைட் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. என்னடா இவன் இத்தனை நாள் நல்லா தான் இருந்தான், திடீர்னு ஏன் இப்ப இப்படி பேசுறா அப்படின்னு அவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல.
ஆனா இதுக்கப்புறம் பிரியா இவங்களும் சரி தண்ணி குடிச்சிட்டு நம்ம தூங்குவோம், அவ ஏதோ டென்ஷன்ல இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்காம சைலண்டா தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. இப்படியே பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த ரூம்ல இருக்கிற எல்லாருமே வேலைக்கும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே கம்பெனில தான் வேலை பாக்குறாங்க. ஸ்டெல்லா இவங்களும் குளிச்சுட்டு ரெடி ஆகும்போது பாத்தீங்கன்னா பிரியா இவங்களும் பாக்குறாங்க. ஆனா இப்ப ஸ்டில்ல இவங்க ரொம்பவே நார்மலா இருக்காங்க. பிரியாவும் போய் பேசுறாங்க, ஏய் நைட் என்னடி ஆச்சு, ஏன் அப்படி கோவப்பட்ட அப்படின்னு கேட்கும்போது பட் ஸ்டெல்லா இவங்க எது நான் கோவப்பட்டனா இருந்திருக்காதே, நான் அப்படி கோவப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்டெல்லா இவங்க நைட்டு பேசுனதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லாம ரியாக்ட் பண்ண இந்த ஒரு விஷயம் பிரியா இவங்களுக்கு என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் ஸ்டெல்லா இவங்க சரி ஏதோ நடந்துருச்சு போல இருக்கு, வா நம்ம ஆஃபீஸ் போகலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ரெண்டு பேருமே சிரிச்ச மாதிரி இப்போ இங்கிருந்து ஆஃபீஸ்க்கும் கிளம்புறாங்க. ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் கூட ஸ்டெல்லா நார்மலாக தான் இருக்காங்க. அப்படி ஸ்டெல்லா இப்போ அந்த இடத்துல ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அசைவே இல்லாத மாதிரி சொல்லப்போனா ஒரு பொம்மை பேட்டரி போட்டிருக்கிற ஒரு பொம்மையோட உடம்புல இருந்து அந்த பேட்டரி சடனா எடுத்துட்டா அந்த பொம்மை உடம்புல அசைவு இருக்குமா, இருக்காதுல்ல. அந்த மாதிரி தான் ஸ்டில்ல இவங்களும் கொஞ்ச நேரத்துக்கு எந்த விதமான அசைவுமே இல்லாம அப்படியே அந்த இடத்துல இருக்க இதை ஆபீஸ்ல இருக்கிற ஒரு சில பேரும் பாக்குறாங்க. ஆரம்பத்துல அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா சேம் இதே விஷயத்த அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் இல்ல கிட்டத்தட்ட 3 வாரம் சொல்ல போன அந்த இடத்துல பிரியா இவங்க மயக்கெல்லாம் போடல. பட் கண்ணை திறந்துட்டே மயக்கம் போட்டா அதுவும் ஒரே பொசிஷன்ல இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அசைவே இல்லாம இருக்கிறது அந்த டீம் லீடரும் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு ஸ்டெல்லா இவங்களை திட்டல, பட் தனியா கூப்பிட்டு பேசுறாரு. என்ன ஸ்டெல்லா ஏதாச்சும் பிரச்சனையா, பர்சனல் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா, எதா இருந்தாலும் வேலையில காட்டாதீங்க, அண்ட் இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு இந்த ப்ராஜெக்டை நீங்க முடிச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு அந்த டீம் லீடர் ஸ்டெல்லா இவங்க கிட்ட மட்டும் இல்ல அந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்கிட்டுமே ரொம்பவே பொலைட்டா பேசுறாரு. இந்த விஷயத்த நான் சொல்லல, தாமஸ் இவரு தான் சொன்னாரு. அதே போல இந்த சைட்ல ஸ்டெல்லா இவங்களும் நாளுக்கு நாள் அவங்களுடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அவங்களுடைய முகபாவனை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டும் இருக்கு. சொல்ல போனா ரூம்ல இருக்கிற யாருக்கிட்டுமே அதுக்கப்புறம் ஒழுங்கா பேசுறதே இல்லை. ஏன் சாப்பிட்றதா இருந்தா கூட தனியா சாப்பிட்றதா இருக்கட்டும், வெளியில போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி டீம் கூட சுத்தமா ஒட்டாத மாதிரி எல்லாரு கூடயுமே சண்டை போட்டுட்டும் இருக்காங்க. இது கூடவே ஸ்டெல்லா சென்னையில இருக்கிற தாமஸ் அவருக்கும் சரி அவங்க அம்மாக்கும் சரி ஃபோன் பண்ணி எந்த விதமான அப்டேட்டுமே இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் இங்க நடக்குது, இப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நல்லா இல்லை அப்படின்னு எந்த விதமான விஷயமும் சொல்லாமலும் இருந்திருக்காங்க. ஏன் தாமஸ் அவரா இருக்கட்டும் அவங்க அம்மாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஸ்டெல்லா இவங்களுக்கு கால் பண்ணியும் பாக்குறாங்க. சில நேரம் ரிங்கு போது ஆனா எடுக்க மாட்டாங்க, சில நேரம் போன் சுவிட்ச் ஆஃப்லயும் இருந்துட்டு இருக்கு. அந்த சைட்ல ஸ்டெல்லா அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி பொண்ணு பாஷை தெரியாத ஊருக்கெல்லாம் போயிருக்கா, என்ன பண்றாலோ, போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாளே அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே மீறி ஒரு 10-15 கால் பண்ணா அதுல ஒரே ஒரு போன் கால் எடுத்து சொல்லுங்க என்ன விஷயம், நான் பிஸியா இருக்கேன் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனையும் கட் பண்ணிடுறாங்க. அதே போல தாமஸ் இவரும் அவங்க அம்மாட்ட என்னம்மா அக்கா போன் பண்ணாலா, நான் போன் பண்ண எடுக்க மாட்டா, உனக்கு ஃபோன் பண்ணி பேசுறல எப்படி இருக்கான்னு கேட்க. ஆனா அம்மா இவங்களும் கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி ஃபோன் பண்ணாப்பா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த அப்படியே முடிச்சிடுறாங்க. ஆனா இந்த கேப்ல தாமஸ் இவருக்கும் கொஞ்சம் வேலைலாம் இருந்ததுனால அவங்க அக்காவுக்கு ப்ராப்பரா கால் பண்ண முடியல. இப்படி 2 மாசமும் போகுது. இந்த 2 மாசத்துல தாமஸ் அவங்க அம்மாவும் ஸ்டெல்லாக்கு கால் பண்ணி பார்த்திருக்காங்க, பட் சுத்தமா எடுக்கிறதும் இல்லை. ஒரு லெவலுக்கு அப்புறம் தாமஸ் இவரும் 2 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் அம்மா கிட்ட கேட்கறாங்க, என்னம்மா அக்கா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டா, நானும் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு ஃபோன் பண்றாளா இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லடா என்கிட்ட ஒழுங்காவே பேசுறது இல்ல, ஒருவேளை அங்க போன வேலை அவளுக்கு சுத்தமா பிடிக்கலையா, இல்ல அந்த ஊர் அவளுக்கு பிடிக்கலையா, நாம ஏதாச்சும் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிட்டோமா, எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, என்னாலே நினைச்ச நேரத்துல அங்க போய் பார்க்க முடியல, பேசாம நீ அங்க போய் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாடா அப்படின்னு தாமஸ் இவர்கிட்டயும் அவங்க அம்மா சொல்றாங்க. தாமஸ் இவருக்கும் அதுதான் சரியாப்படுது, நாமளே பெங்களூருக்கு போயிட்டு அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிக்கெட்லாம் புக் பண்ணிடுறாரு. பட் ஸ்டெல்லா இவங்க எக்ஸாக்டா இந்த ஏரியால இருக்காங்கன்னு தெரியும், ஆனா இந்த ஏரியால எந்த தெருவில் எந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு தெரியாதுல்ல. ஸோ இதனால அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி அட்ரஸ் கேட்கலாம் அப்படின்னு நிறைய தடவை கால் பண்ணியிருக்காரு. பட் கடைசியா அந்த ஃபோன் காலையும் எடுக்கிறாங்க. எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியான்னு சொல்லியிருப்பேன்ல, அவங்க தான் ஃபோன் எடுத்து யாரு அப்படின்னு கேட்க, பட் இந்த சைடில் நான் தாமஸ் ஸ்டெல்லாவோட தம்பி பேசுறேன், அக்கா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த சைடில் பிரியா அவங்க கோவத்தில் இருந்தாங்களா இல்லை என்னன்னு தெரியல, எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை இத்தனை நாள் அக்காவுக்கு கால் பண்ண ஃபோனே எடுக்க மாட்டா, இப்போ அவளை பார்க்கறதுக்காக தான் நான் பெங்களூர் கிளம்பி வந்துட்டு இருக்கேன், நீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு தெரியல, கொஞ்சம் அட்ரஸ் சொன்னீங்கன்னா நான் வந்துருவேன்னு சொல்ல. அப்பதான் பிரியா ஒரு விஷயமும் சொல்றாங்க, நானே உங்க வீட்டுக்கு கால் பண்ணலான்னு இருந்தப்பா, பட் எனக்கு நம்பர் தெரியாது, நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, இங்க பிரியா நடந்துக்கிறதே சரியில்லை, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் நேரில் வா, நம்ம நேரில் பேசிக்கலாம், அப்படி நான் உனக்கு லொக்கேஷனை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு வாட்ஸ்அப்ல லொக்கேஷன் அனுப்பி வைக்கிறாங்க.
இப்ப பெங்களூர் வந்த தாமஸ் டைரக்டா அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போறாரு. தாமஸ் அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஏன்னா இந்த இடத்துல அக்கா கேர்ள்ஸ் கூட தங்கியிருக்காங்கல்ல, அங்கெல்லாம் தங்க முடியாது. தாமஸோட ஃப்ரெண்டு பெங்களூர்ல தான் இருக்காரு. அவருக்கும் கால் பண்ணி, டேய் 2 நாள் உங்க வீட்டுல தங்குறேன்டா, இங்க ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லும் போது அந்த ஃப்ரெண்டும் தாராளமா வா அப்படின்னு சொல்ல, இப்ப தாமஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அங்கிருந்து மறுபடியும் அக்காவுக்கு கால் பண்றாங்க. ஆனா போன் எடுக்கவே இல்லை. அந்த போனை திரும்ப பிரியா இவங்க தான் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி தாமஸ், நான் பெங்களூர் வந்துட்டேன், இப்ப வரலாமா அப்படின்னு கேட்க, இல்லப்பா நாங்க இப்ப ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கோம், ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேல நான் சொன்ன லொகேஷனுக்கு வந்து ரூமோட லொகேஷன் தான், அங்க வச்சு எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்படியே சாயங்காலம் வரைக்கும் தாமஸ் இவரும் காத்துட்டு இருக்காரு. இப்படியே சாயங்காலமா வருது. அந்த 5 மணி தாண்டதுக்கு அப்புறம் தாமஸ் இவர் என்ன பண்றாருன்னா டைரக்டா கிளம்பி அந்த லொகேஷனுக்கும் போறாரு. அங்க பிரியா அவங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் பிரியா தாமஸ் கிட்டேயும் கேட்கறாங்க, உங்க வீட்டுல ஏதாச்சும் இஷ்யூவா, ஏதாச்சும் பர்சனல் பிரச்சனை போயிட்டு இருக்கா, அதனாலதான் இவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளா, ரீசெண்டாவே ஒரு 2-2.5 மாசமாவே இவன் நடந்துக்கிறதே சரியில்லை, எங்க கூட ஏதோ நாங்க தான் சண்டை போட்ட மாதிரி அவளை ஏதோ தப்பா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா, என்ன நடக்குதுன்னே புரியல, ஆனா கொஞ்ச நாளாவே அவருடைய முகபாவனையும் சரியில்லை, ஆபீஸ்லயும் ஒழுங்கா வேலை பார்க்கறது இல்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது தாமஸ் இவருக்கும் சுத்தமா புரியல. ஏன்னா தாமஸ் இவரே அது என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே இங்க இருந்து கிளம்பி பெங்களூருக்கும் போயிருக்காரு. இது மட்டும் இல்லாம இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஆனா இந்த பிரச்சனைலயும் மறக்காம ஒரு விஷயத்த மட்டும் கரெக்டா பண்றா. நைட்டு 12 மணிக்கு மேல அவ ஊர்ல இருந்து வரும்போது ஏதோ ஒரு கிஃப்ட், ஒரு புக்கை எடுத்துட்டு இருந்தாப்பா. அந்த புக்ல மொத்தமாவே ஒரு 30 பேஜ் கிட்ட தான் இருக்கும். அந்த 30 பேஜ் இந்த 2 மாசமும் திரும்ப திரும்ப அதுல இருக்கிற விஷயத்தை படிச்சுட்டு இருக்கா. அதுவும் நைட்டு 12 மணிக்கு மேலதான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. அப்ப படிக்கிறத பாக்குறதுக்கே பயமா இருக்கா அப்படின்னு ரொம்பவே பயந்து பிரியா இவங்களும் சொல்லிட்டு இருக்க, தாமஸ் இவருக்கும் என்ன புக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க, ஏன்னா தாமஸ் அவருக்கு தெரியாதுல்ல இந்த மாதிரி புக்கை எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு, அதாவது அந்த கிஃப்டை பத்தி. இதுக்கப்புறம் பிரியா இவங்களும், இப்பவும் பிரச்சனை இல்லை, உங்க அக்காவை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நான் ஆபீஸ்ல பேசி பர்மிஷன் வாங்கி தரேன், இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி கூட்டிட்டு வந்தா போதும், அது வரைக்கும் வீட்டுல வச்சு நீங்களே பாத்துங்க, ஏன்னா இவ எங்க கூட ஒழுங்கா பேச மாட்டா, நீங்க கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பிரியா இவங்களும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஸ்டெல்லா இவங்களும் வந்துட்டாங்க. ஸ்டெல்லா வந்து அவங்க தம்பியை பார்த்ததுக்கு அப்புறம், டேய் நீ எதுக்கு இங்க வந்த, எப்ப வந்த, எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவும் சண்டை போடுற மாதிரியே கேட்க, இந்த ஒரு விஷயத்த பார்த்த பிரியா இவங்களும், ஏய் எதுக்கு அவனை திட்டுறேன், ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையா, அதாவது தம்பி அக்காக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையா, அதனாலதான் இப்படி ரியாக்ட் பண்றாள் அப்படின்னு பிரியா தாமஸ் கிட்டையும் கேட்க, பட் தாமஸ் கிளியரா சொல்லிடுறாரு, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, அக்கா இங்க பெங்களூர் வர வரைக்கும் கூட ரொம்பவே நல்லா தான் இருந்தாங்க, என்கிட்ட ஆரம்பத்துல நல்லா போன்லாம் பேசிட்டு இருந்தாங்க, டெய்லி மெசேஜ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் நல்லா தான் போயிட்டு இருந்தது, சடனா நடுவுல தான் இந்த மாதிரி விஷயம்லாம் கட் ஆயிருச்சு. இப்படி இந்த மாதிரி விஷயம் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற ஸ்டெல்லா, ஏய் இது எனக்கும் இவனுக்குள்ள ஒரு விஷயம், நீ எதுக்கு தேவையில்லாம தலையிடுற அப்படின்னு ஸ்டெல்லா பிரியா இவங்களை திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் தாமஸ் அவரும் ஒரு சில விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, இந்த 2-2.5 மாசமா ஸ்டெல்லா இவங்களும் வீட்டுக்கு அவங்க அம்மாவுக்கு ஒழுங்கா போன் பேசுறது இல்ல, இந்த ஒரு கேப்ல ஊர்ல இருக்கிற அம்மா கொஞ்சம் பயந்துருக்காங்கல்ல, சோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிறிஸ்டியன் ஃபேமிலி அப்படின்றதுனால டெய்லி நைட்டு ப்ரே பண்ணுவாங்க. அப்படி ப்ரே பண்ணும்போது ஸ்டெல்லா இவங்களுடைய பேரை சொல்லி, இந்த மாதிரி இந்த பிரேயர் ஸ்டெல்லாக்காக அப்படின்னு அந்த பிரேயரை ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தாமஸ் அவங்க அம்மாக்கும் ஒரு இனம் புரியாத பயம் உருவாகும். இது இந்த பிரேயரை வந்து தாமஸ் இவருக்காகவோ இல்ல வேற யாருக்காகவும் அவங்க ஃபேமிலிக்காகன்னு பண்ணும்போது அவங்களுக்கு பயம் இருக்காது, ரொம்பவே நார்மலா அந்த பிரேயரும் போயிட்டு இருக்கும். ஆனா ஸ்டெல்லா அவங்க பேரை சொல்லி ஸ்டெல்லாக்காக தான் இந்த பிரேயரை பண்றேன் அப்படின்னு அந்த பிரேயரை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிரேயரையும் ஒழுங்கா பண்ண முடியாது. நடுவுல அவங்க அம்மாக்கும் ஒரு இனம் புரியாத பயமும் ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்த தாமஸ் அவங்க அம்மா தாமஸ் கிட்டயும் சொல்லியிருக்காரு. தாமஸ் அவருக்கும் ஒன்னும் புரியல. இப்ப அந்த ஒரு விஷயத்தை தான் தாமஸ் இங்க இருக்கிற பிரியா கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. சரி அக்கா ஊருக்கு கூட்டு போலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களும் வரமாட்டாங்க. அன்னைக்கு நடக்கிற விஷயத்த தாமஸ் ஊர்ல இருக்கிற அம்மாக்கும் கால் பண்ணி, இந்த மாதிரிதான் இங்க போயிட்டு இருக்கு, அவங்க நார்மலா தான் இருக்கா, ஆனா அவ பண்ற பிஹேவியர் தான் இங்க யாருக்குமே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் எப்படியாச்சும் கூட்டு வர பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் தாமஸ் அவங்க அம்மா சொல்றாங்க, இல்லப்பா நான் இப்ப கூட ஸ்டெல்லா அவளுக்காக ப்ரே பண்றேன், ஆனா அவளுக்கு ப்ரே பண்ணும்போதுலாம் அவ பேரை சொல்லி ப்ரே பண்ணும்போதுலாம் என் மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்கு, அண்ட் ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், அந்த ப்ரேயரை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு அவங்களும் பயப்பட. பட் தாமஸ் இவரும், அம்மா
அதெல்லாம் எதுவுமே இல்லை, நீ கண்டினியூவா ப்ரே பண்ணு, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு இவரும் சொல்லிட்டு போனையும் வைக்கிறாங்க. அண்ட் அந்த சைட்ல அம்மா அவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரே பண்ணும்போது அவசகனமா இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயத்த அவருடைய சர்ச் ஃபாதருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி என் பொண்ணு பேருக்கு ப்ரேயர் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம் நடக்குது, கொஞ்சம் என்னன்னு பாருங்க ஃபாதர் அப்படின்னு அவரு காதுக்கு கொஞ்சம் விஷயத்தையும் போட்டு விடுறாங்க. இதுக்கேற்ற மாதிரி ஃபாதர் இவரும் ப்ரே பண்ண உடனே அவருக்கும் ஏதோ ஒரு விஷயம் தப்பா ஃபீல் ஆயிருக்கும். உடனே ஸ்டெல்லா அவங்க அம்மாவுக்கும் கால் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரி சமீபத்துல உங்க பொண்ணுக்கு ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்காம், அதாவது முன்விரோத மாதிரி யார் கூடயாச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, பட் ஸ்டெல்லா அவங்க அம்மாவும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல ஃபாதர், என்னாச்சு சொல்லுங்க, பயமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போதும், இல்லம்மா உன் பொண்ணு மேல யாரோ கொடூர ஜின்னை ஏவல் மாதிரி ஏவியும் விட்டுருக்காங்க. இந்த ஒரு ஜின் உன் பொண்ணை அவ்வளோ ஈஸியா கொல்லாது. சொல்ல போனா உன் பொண்ணு உயிரோட தான் இருப்பான், ஆனா உயிரோட மட்டும்தான் இருப்பான். கடைசி வரைக்கும் உன் பொண்ணுக்கு நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் சுத்தமா இருக்காது. சிறுக சிறுக கொல்ற மாதிரி தான் அந்த ஜின்னை உன் பொண்ணு மேலேயும் ஏவி விட்டுருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் கடந்த 2 மாசமா அவள் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. இதை சரி பண்ணலன்னா கண்டிப்பா நீ உன் பொண்ணு இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சைட்ல அவங்க அம்மாக்கும் தூக்கி வாரி போடுது. இது மட்டும் இல்லாம அந்த ஃபாதர் ஒரு சர்ச்சையும் ரெக்கமெண்ட் பண்றாரு. இந்த இடத்துல போயிட்டு இந்த ஃபாதரை நான் சொன்னேன்னு பாருங்க, கண்டிப்பா இதுக்குண்டான தீர்வு கிடைக்கும்னு சொல்லும்போது உடனே தாமஸ் அவங்க அம்மாவும் கிளம்பி அந்த பர்டிகுலர் சர்ச்சுக்கும் போறாங்க. அங்க இருக்கிற ஃபாதரை பார்த்து நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப அந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதரும் கிளியரா ஒரு விஷயமும் சொல்றாங்க, ஏமா உன் பொண்ணு நீ கூட்டு வந்தியா, உன் பொண்ணை இங்க கூட்டு வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு பார்க்க முடியும், அவங்கள கூட்டு வாங்கன்னு சொல்லும்போது ஸ்டெல்லா அவங்க அம்மாவும், ஃபாதர் என்னால அவங்கள கூட்டு வர முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு, வரமாட்டேன்னு சொல்றா, நீங்க தான் ஏதாச்சும் தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அந்த மாதிரி போதான், கவலைப்படாதீங்கம்மா, இப்போ நான் ஒரு ப்ரேயரை பண்ணுறேன், இந்த ஒரு ப்ரேயரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இந்த தேதியில் போயிட்டு உன் பொண்ணை நீங்கள் கூப்பிட்டுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டோன்னா அவள் வந்துடுவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ப்ரேயரையும் படிக்கிறாங்க. அண்ட் ஒரு சில வாக்கியத்தையும் ஸ்டெல்லா இவங்க அம்மாவுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல ப்ரேயர்லாம் நடந்துட்டு இருக்க பெங்களூர்ல தாமஸ் அவருடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருந்துட்டு இருக்காருல, இப்போ தாமஸ்க்கு ஒரு ஃபோன் காலும் வருது. யாருன்னு பார்த்தா பிரியாவும் பண்ணுறாங்க. சரி ஏதாச்சும் எமர்ஜென்சியாக தான் இருக்கும் அப்படின்னு ஃபோன் எடுத்து பேசினா அந்த சைடில் பிரியா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையுமே சொல்றாங்க. அது என்னன்னா, எங்களால இன்னைக்கு நைட்டு இங்க இருக்க முடியாதுப்பா, ஏன்னா எங்க ரூம்ல ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா. அதாவது ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன்ல, இப்ப இந்த டீம்ல 4-5 பேர் இந்த ரூமை ஷேர் பண்ணி தங்கி இருக்காங்க அப்படின்னு. அதுல ஒரு பொண்ணு இப்ப இறந்து போயிட்டாங்க. ஆனா எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியல. இப்ப அவங்க பாடி எடுத்துட்டு அந்த பொண்ணோட சொந்த ஊருக்கும் போக வேண்டியிருக்கு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட் இல்ல, அந்த கடைசி டைம்ல கூட இருக்கணும் அப்படின்னு பிரியா கூட இருக்கிற மற்ற பொண்ணுங்களாம் கிளம்புறேன்னு சொல்ல, அண்ட் ஸ்டெல்லா அவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. பட் ஸ்டெல்லா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால அவங்க தம்பிக்கு கால் பண்ணி, உங்க அக்கா இங்க தான் இருப்பான்னு சொல்றா, நீ ஒன்று பண்ணு, யாரையாச்சும் ரெடி பண்ணி இங்க இருந்து உங்க அக்காவை கூட்டிட்டு உங்க ஊருக்கு போ, பிரச்சனை சரி பண்ணிட்டு கூப்பிட்டுவா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தாமஸ் இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் தாமஸ் அவருக்கும் தோணுது, நாம ஃப்ரெண்டு வீட்டில் தானே இருக்கோம், நம்ம ஃப்ரெண்டு கிட்டையும் சரி அவங்க அம்மா கிட்டையும் உதவி கேட்கலாம், இந்த மாதிரி என் அக்காவை ஊருக்கு கூப்பிட்டு போகணும், நீங்களும் கூட வாங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெண்டா இருக்கட்டும் அவங்க அம்மாவும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ அதுக்குண்டான ஏற்பாடும் போயிட்டு இருக்கு. ஆனா தாமஸ் இவருக்கு தோன்ற விஷயம், அது எப்படி என் அக்கா தங்கி இருக்கிற அந்த ரூம்ல அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க, எப்படி இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு இவருக்கும் ஒரு கேள்வி ஏற்படுது. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற தாமஸ் இவங்க அம்மாவும் கிளம்பி பெங்களூருக்கு வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டெல்லா அவங்களுடைய மூஞ்சில இருந்து அவங்கள வரவேற்கிற மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, எந்த வெளிப்பாடுமே இல்லாம அப்படியே அப்படின்ற மாதிரி உம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே தாமஸ் இவரும் அவங்களுக்கு என்னாச்சு எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்கும்போதும் ஸ்டெல்லா ரொம்பவே சிம்பிளா, தெரியல இங்க தான் படுத்திருந்தா இறந்துட்டா அப்படின்னு சிம்பிளா முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வேற எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு, சரி கிளம்பு நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லா அவங்க அம்மாவும் சொல்றாங்க. அண்ட் அவங்க அம்மாவுக்கு ஒரு டவுட்டும் இருக்கு, பொண்ணு வரமாட்டா அப்படின்னு. ஆனா அதுக்கேற்ற மாதிரி தானே ஃபாதர் அவரும் ப்ரே பண்ணியிருந்தாரு, அண்ட் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இந்த இடத்துல ஸ்டெல்லா இவங்களும் எந்த ஒரு விஷயமும் பண்ணாம இப்ப இங்க இருந்து தாமஸ் அவருடைய சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கும் கிளம்பி போறாங்க. பட் பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் கிளம்பி போறது அந்த தூரம் ரொம்பவே அதிகம், கரூர்லாம் தாண்டி தான் போக வேண்டியிருக்கும். இப்ப டைரக்டா கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் அந்த சர்ச்சுக்கும் போறாங்க. அங்க இருக்கிற ஃபாதரை பார்த்து, இதுதான் என் பொண்ணு, இவளுக்கு தான் இந்த பிரச்சனைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த ஃபாதரும் பைபிளை படிச்சு ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் சாம்பிராணி மாதிரி ஏதோ ஒரு புகையும் இருக்கு, அதையும் ஸ்டெல்லா இவங்க மேலேயும் பரப்பி விடுறாரு. இது கூடவே இந்த புனித தண்ணி எல்லாம் தெளிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டெல்லாவோட ரியாக்ஷன் அப்படியே கை கால்லாம் ஒரு மாதிரி உடைச்சுக்கிட்டு
பார்த்துட்டு கண்ணெல்லாம் அப்படியே மேலே பார்த்துட்டு ஆள் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி விகாரமாகவும் மாற ஆரம்பிக்கிறாங்க. இதை லைவா பார்த்த தாமஸ் இவரும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த இவரும் படத்துல தான் பார்த்திருக்காரு, கதையில தான் கேள்விப்பட்டிருக்காரு. இப்படி ரியல் லைஃப்ல அதுவும் தன்னுடைய அக்கா லைஃப்ல இந்த மாதிரி நடக்கிறத பார்த்து இவருக்கு கை கால்லாம் உதிரவும் ஆரம்பிக்குது. இப்படி இந்த பிரேயர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மந்திரிச்ச எண்ணெய் அந்த மந்திரிச்ச தண்ணி இது எல்லாத்தையுமே ஹோலி வாட்டர்னு சொல்லுவாங்களே, இது எல்லாத்தையுமே கொடுத்து இதுவும் பொண்ணுக்கு தெரியாம குடிக்கவும் கொடு, சாதாரண தண்ணி மாதிரியும் கொடு, அண்ட் இந்த ஹோலி ஆயில் இதை அவ தலையிலையும் தேய்ச்சி விடு, இது ரெண்டுத்தையுமே தெரியாம பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஸ்டெல்லா இவங்களை வீட்டுக்கும் கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த ஹோலி வாட்டரை சாதாரண தண்ணி கூட கலந்து அதை அவங்களுக்கும் குடிக்க கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களுக்கே தெரியாம அந்த எண்ணெயை தேய்ச்சி விட்டுறாங்க. ஸோ அதை பண்ண கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா இவங்களுக்கு உடம்புலாம் ஒரு மாதிரியும் பண்ணுது. அப்படியே வெளியில வந்து வாந்தி எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எடுக்கிற வாந்தி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர்ல சேரு மாதிரி அண்ட் அது கூட ஏதேதோ கலந்து வெளியிலையும் வருது. இதை பார்த்தா அம்மா இவங்களுக்கு என்னடா இது, நார்மலா வாமிட் வரதா இருந்தா நாம் ஏதாச்சும் சாப்பிட்டா அந்த சாப்பிட்டதுக்கு சம்மந்தப்பட்டது தான் வெளியிலையும் வரும், இது என்ன சம்மந்தமே இல்லாம இவ்வளோ கருப்பா வருது அப்படின்னு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம வயிற்றுப்போக்கு ஏற்படுற மாதிரி அவங்க உடம்புல இருந்து சம்பந்தமே இல்லாத பொருள்லாம் அவங்க உடல் மூலியமா கழிவு மூலியமா வெளியிலயும் வருது. இதை பாக்குறதுக்கு எல்லாருமே பயந்துருக்காங்க. ஏன் தாமஸ் இவர் கூட பயந்துருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிகம் சம்பந்தப்பட்டதுதான். இப்போ ஸ்டெல்லா அவங்க வயிற்றுல இருந்து ஒன்னா வெளியில வந்துட்டு இருக்கு. உடனே அந்த ஃபாதருக்கும் கால் பண்ணி என் பொண்ணு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா, இந்த மாதிரி அவளுக்கு உடம்புல இருந்து எதோ வந்துட்டு இருக்குன்னு சொல்ல உடனே அந்த ஃபாதரும் சரி இருங்க கொஞ்ச நேரத்தில் நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள அந்த ஃபாதரும் வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு ஃபுல்லா தூபம்லாம் போட்டு விடுறாரு. அண்டு இந்த ஹோலி வாட்டர்லாம் தெளிச்சு ஸ்டெல்லா இவங்க மேலேயும் தெளிச்சு விட்டதுக்கு அப்புறம் இல்லம்மா எந்த பிரச்சனையுமே இல்லை, இதெல்லாம் இவ உடம்பை விட்டு வெளியில வந்தாதான் எல்லாமே சரியாகும், இப்ப எந்த பிரச்சனையுமே இல்லை, இதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்றாங்க. இப்படி இந்த இடத்துல ஃபாதர் பேசிட்டு இருக்க தாமஸ் இவருக்கு ஃபோன் காலும் வருது. யாருன்னு பார்த்தா ஃப்ரெண்டு இறந்துட்டாங்கன்னு பிரியா போயிருப்பாங்கல்ல, அவங்க தான் ஃபோன் பண்றாங்க. அந்த ஃபோன் பண்ணி ஸ்டெல்லா எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓவராலா விசாரிச்சுட்டு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்றாங்க. அது என்னன்னா இப்போ என் ஃப்ரெண்டு ரூம்மேட் ஒருத்தி இறந்து போனால, அவ இறந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு இந்த ஃபியூனரல் எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் பெங்களூருக்கு வந்தோம். எங்க ரூம்ல தான் நேற்று நைட்டு தூங்குனேன். தூங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு சாதாரணமான கனவு கிடையாது. அந்த கனவுல இறந்து போன என் ஃப்ரெண்டு இப்ப இறந்து போனாலும் அவளும் வந்தது மட்டும் இல்லாம ஸ்டெல்லா அதாவது உன் அக்கா ஒரு பெரிய ஆபத்துல இருக்கான், அவ உயிர் இப்போவா போன்னு இருந்துட்டு இருக்கு, தயவு செஞ்சு அவளை காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே போராடிட்டும் இருக்காங்க, பட் நீயும் கொஞ்சம் உதவி பண்ணு. முக்கியமா இந்த ஷெல்ஃப்ல ஒரு புக்கு, இந்த மாதிரி ஒரு புக்கு இருக்கும், இந்த புக்கை எப்படியாச்சும் எடுத்து எரிச்சிருங்க. ஏன்னா அந்த புக்குனாலதான் நான் இப்ப இறந்து போனேன், தெரியாதனமா போர் அடிக்குது அப்படின்னு அங்க இருக்கிற புக்கெல்லாம் பார்க்கும்போது இது மட்டும் வித்தியாசமா இருந்தது. இதை திறந்து வச்சு வெறும் ஃபர்ஸ்ட் பேஜ் டே 1ன்னு மட்டும் இருந்தது. அதை படிச்சு பார்த்தேன் அன்னைக்கு நைட்டு தான் நான் இறந்தேன் அப்படின்னு அதை இறந்து போன பொண்ணு கனவுல பிரியா கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த இறந்து போன பொண்ணு கனவுல இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டும் எனக்கு நிறைய தப்பான விஷயங்களும் நடந்திருக்கு, அதை வெளிப்படையாக உங்ககிட்ட சொல்றது கஷ்டம்தான். ஏன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களே புரிஞ்சிருப்பீங்க இங்கே எந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் அந்த புக்கை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் யாருமே தொட்டு கூட பார்க்காதீங்க, தயவு செஞ்சு அதை படிக்காதீங்க, தயவு செஞ்சு அதை எடுத்து எரிச்சிருங்க அப்படின்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த இறந்து போன பொண்ணோட ஆன்மா பிரியா கனவுல புலம்பிட்டு வந்திருக்காங்க. உடனே தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச பிரியா இவங்களும் என்ன இது கனவு இப்படிலாம் வருது அப்படின்னு அவங்களும் முழிச்சிட்டு இருக்க அப்பா கூட இந்த ஒரு விஷயத்த அதாவது அந்த புக்கை தூக்கி போடணும் அப்படின்னு அவங்களும் அதை யோசிக்கல. இது ஒரு கனவு தானே நார்மலா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ரூம்குள்ள ஒரு சில சத்தங்கள்லாம் கேட்க பிரியா இவங்களும் எந்திரிச்சு பார்த்தா இப்ப இறந்து போன பொண்ணு இந்த இடத்துல பேய் மாதிரி வந்து நின்னது மட்டும் இல்லாம பிரியாவை திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்னது உனக்கு புரியலையா, அந்த புக்கை எடுத்து தூக்கி போடு, எரின்னு சொன்னல, உனக்கு புரியல அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமாவும் பேச பிரியா இவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அதனாலதான் விடிஞ்சதுக்கு அப்புறம் தாமஸ் இவருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் தாமஸ் இவருக்கும் அந்த புக்கை பத்தி ஞாபகமே வருது. இதுக்கு முன்னாடி பிரியா சொல்லியிருக்காங்க, பட் இப்பதான் அவருக்கும் ஞாபகம் வருது. உடனே இந்த புக்கை பத்தி அந்த ஃபாதருக்கு கால் பண்ணி விஷயத்தையும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு தாமஸ் இவரும் ஃபாதர் கிட்ட ஒரு கேள்வியா கேட்கும் போது அது ஒண்ணும் இல்லப்பா, உன் அக்காவை பார்க்க வர மாதிரி வீட்டை விட்டு
வெளியிலையும் வர வச்சிருப்பாங்க. வந்தது மட்டும் இல்லாம உன் அக்காவோட காலடி மண்ணு, இது மட்டும் இல்லாம அவளுடைய துணிமணிகள் சம்பந்தப்பட்ட பொருட்கள், ஏன்னா இது எல்லாமே சுத்தி வளைச்சு பார்த்தா இந்த பில்லி சூனியம் ஏவல் இது சம்பந்தப்பட்டதுதான். அது மூலியமா தான் இந்த கொடூர ஜின்னு ஏவி விட்டுருக்காங்க. அதுக்கு உன் அக்காவோட சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் தேவை, அதை இருந்தா ரொம்பவே ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு அவரும் ஒரு விளக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தாமஸ் இவருக்கும் புரிய வருது. தாமஸ் இவரும் அவங்க அக்கா கிட்ட, அக்கா அந்த புக்கு என்னாச்சு, எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, இப்பதான் தாமஸ் அவங்க அக்கா ரொம்பவே தெளிவா பேசுறாங்க. இல்லடா புக்கு கொடுத்தாங்க, அது ரூம்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, இதுல இருந்து இப்படியே ஒரு வாரம் போது அக்கா இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்க. இவங்களும் ரொம்பவே தெளிவாகிறாங்க. ஸோ ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் அக்கா இவங்களும் சரி எனக்கு தான் எல்லாமே சரியாச்சு இல்லை, நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு மறுபடியும் போல்டா கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்கும் கிளம்பி வராங்க. பெங்களூருக்கு கிளம்பி வந்த முதல் வேலையா அவங்க பண்றது என்னன்னா, அந்த புக்கை எடுத்துட்டு போயிட்டு கண் காணாத இடத்துல வச்சு எரிச்சிடணும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அந்த புக்கையும் எடுத்துட்டு போறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு மொத்தமா எரிச்சு அதோட சாம்பலை கூட மண்ணோட மண்ணா கலைச்சி அந்த தடையுமே இல்லாத அளவுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டெல்லா இவங்க பெங்களூர் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும் அவங்க ரூம்மேட்ல இருந்து ஒரு பொண்ணு இறந்தும் போயிருக்காங்க. இறந்து போனதுக்கு காரணம் இந்த புக்கு அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல அவங்களும் ரொம்பவே கஷ்டப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிரியா ஸ்டெல்லா அவங்க லைஃப்ல நடந்த, அதாவது ரூம்ல இருக்கும்போது லைஃப்ல நடந்த நிறைய விஷயத்த தாமஸ் இவர்கிட்டயும் மறைச்சிருக்காங்க. அதாவது இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா கண்டிப்பா வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க, பயப்படுவாங்க அப்படின்றதுனால நிறைய விஷயத்த வெளிப்படையா சொல்லாம சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும்தான் அவர்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு சில விஷயம் ஸ்டெல்லா அவங்களுக்கே சுத்தமா தெரியாம இருந்திருக்கு. பட் பிரியா இவங்க ஒரே ரூம்ல கூட நடக்கிற விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாத்தையுமே தாமஸ் இவர்கிட்டயும் சொல்லி, இப்படிதான் பெங்களூர்ல இருக்க வரைக்கும் இந்த விஷயம் தான் நடந்தது அப்படின்னு கிளியரா அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்ப சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தாமஸ் பிரியா இவங்க ரெண்டு பேருமே நல்லா பேசி ஒரு பாண்டிங்ல கடைசியா இப்போ மேரேஜும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் உன் அக்கா லைஃப்ல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் தாமஸ் இவருக்கு இருக்கிற கேள்வி, உண்மையிலேயே என் அக்காக்கும் அண்ட் அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கால, அவங்க அம்மா தானே புக்கு கிஃப்டா கொடுத்துட்டு போனாங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை, ஏன்னா கெட்ட சின்ன ஏவி விடுற அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு இவரும் அவங்க அக்காவை கேட்க முயற்சி பண்ணியிருக்காரு. பட் அவங்க அக்காவும் அதை பத்தி எதுவுமே சொல்லல. ஸ்டில் இந்த வீடியோ பார்க்குற இப்போ வரைக்கும் தாமஸ் அவருக்கும் அந்த பிரச்சனைக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு தெரியாம தான் இருந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் மக்களே, தாமஸ் இவர் ஷேர் பண்ண இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நானும் நம்புறேன். கண்டிப்பா இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நானும் நம்புறேன். ஸோ அந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அந்த சம்பவத்தை கேட்கும்போது எனக்கு தோன்ற ஒரே விஷயம், இந்த காலத்துல யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்னு கூட தெரியல. ஏன்னா அந்த சைட்ல ஸ்டெல்லா அவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்குள்ள நடந்த சண்டை என்னன்னு தெரியல, சின்ன சண்டையா பெரிய பிரச்சனை அப்படின்னு கூட புரியல. ஆனா ஒரு பிரச்சனைக்காக ஸ்டெல்லா இவங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக ஒரு ஜின்னையே ஏவி விட்டுருக்காங்கன்னா சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு இன்சிடென்ட்டை நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ண ஒரு யூடியூப் சேனல் பேக் டு ரிவன் ஒன்று இருக்கு அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் அப்படியே அடுத்தடுத்த லெவல் முன்னேறும். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய்.